ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம அனுஷ்கா இருக்காங்கல்லங்க, அவங்களுக்கு 43 வயசு ஆகுது. நம்ம பிரபாஸும் இவங்களும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நிறைய செய்திகள் வெளிவரும். பட் அதுக்கப்புறமா அப்படியே புஷ்பான மாதிரி போயிடுங்க. ஸோ அந்த வகையில் தற்போது அனுஷ்கா வந்துட்டு ரொம்பவே நொந்து போயிருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இவங்க சமூக வலைத்தளத்தில் எப்போ ஃபோட்டோஸ் போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணாலுமே சரி, அங்கே அதிகபட்சமான இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, மேம் எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்றது தானா. இதனால் அனுஷ்கா ரொம்ப பெரிய வந்துட்டு மன வருத்தத்துக்கு ஆளாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டு சைட்லையுமே வந்துட்டு இவங்களுக்காக மாப்பிள்ளை பார்த்து தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் எதுவுமே செட் ஆகலை. சமூக வலைத்தளத்தில் வந்தாலும் இதே டாக் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளத்திற்கு சில மாதங்கள் அப்படியே நான் ஓய்வு தர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஓய்வுலாம் கிடையாது, சமூக வலைத்தளத்தை விட்டே நான் விடைபெறுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு ஃபோன் ஸ்க்ரீனை வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணாமல் நான் கொஞ்ச நாள் வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டிருந்தா இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு அப்படின்றது தான் யோசிக்கணும். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா தயவு செஞ்சு அதை பற்றி கேட்டு நோகடிக்காமல் விட்டுருங்க. அவங்களுக்கு சினிமா லைஃப்பில் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படம் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க, இன்னும் 2 படத்தில் கமிட் ஆகிருக்காங்க, அதை பற்றி பேசலாம். அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அனுஷ்கா கிட்ட அவங்களோட ஃபேன்ஸ் கேட்குற கேள்வி எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ கல்யாணம்ன்றது மட்டும்தான். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.